நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஹே டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எறா தொக்கு எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு வானல் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் வடகம் சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு கை நிறைய இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதனால் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதில் ஆனியன் ஆட் பண்ணலாம். 150 கிராம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாயை 2 கீரி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் அதிகமாக போட வேணாம், ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக நம்ம இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஆனியன் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸில் நம்மளுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் ஆனியனும் தக்காளியும் நல்லா குக் ஆகி வந்திருக்கும். இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுப்போல அந்த எறா பீசஸை ஆட் பண்ணலாம். எல்லா பீசஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் இது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து எறாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இது கூட இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி எறா குக் ஆகிற வரைக்கும் இது நம்ம விட போகிறோம். இந்த எறா எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணாம். அப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் இது நம்ம நல்லா குக் பண்ணணும். இப்போ 8 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ இதில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பண்ணாமலும் செய்யலாம். இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா நம்ம டிஷ்ஷோட காரத்துக்காக நம்ம வீட்டில் அரைப்போல் மிளகாய்த்தூள் அது 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு பார்த்தாவே தெரியும் அந்த மிளகாய்த்தூள் ஆட் பண்ண உடனேவே அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்துடும். இது கூட இப்போ இன்னும் லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் வாட்டரை சேர்த்து இன்னும் ஒரு டைம் கொதிக்க வச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இதில் நம்ம ஒரு கை கருவேப்பிலை கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. இந்த கிரேவி சாதத்து கூட சப்பாத்தி கூட இட்லி தோசை எல்லாத்துக்கூடையுமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாட்டா பாய்.